ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் உங்கள் ரேவதி. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கு இடையேயான புரிதல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு குட்டி ஸ்டோரி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாமா? ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கர்ப்பிணி மனைவி, அதாவது கன்சீவா இருக்க ஒரு பெண் வந்துட்டு நீண்ட தொலைவுல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரணும். 2 குடம் தண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறாங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளர கொண்டு போய் வைக்காம கதவுகிட்டயே வச்சுட்டு, கதவ அடைச்சுட்டு மறுபடியும் இன்னும் 2 குடம் எடுக்கிறதுக்காக ம் போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அவங்களோட கணவன் வந்துட்டு நல்ல வெயில்ல, நல்ல பசியோட மதியான சாப்பாட்டுக்கு வர்றாரு. பாத்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள போன உடனே அந்த தண்ணி இருக்கிறது தெரியாம அவங்க கால் இடறி அவங்க கீழ விழுந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா, அந்த தண்ணி 2 குடம் தண்ணியும் கீழ விழுந்துருது. உடனே அந்த கணவனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்த தண்ணி இங்க வந்து வச்சுட்டு போயிருக்கா பாரு. அவ வரட்டும். அவள இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பாத்தீங்கன்னா, அவங்க மனைவி வந்துட்டு 2 குடத்த தூக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க. உடனே அவங்க மனைவிய பார்த்த உடனே அவருக்கு கோவம் எகிறிக்கிட்டு வந்து அந்த மனைவிய பார்த்து கேக்குறாரு. உன்ன உங்க அம்மா, அப்பா எப்படி வளர்த்தாங்க? ஒரு தண்ணி கொண்டு வர அத உள்ள தூக்கி வைக்க உனக்கு வைக்க அறிவு இல்லையா? அப்படின்ற மாரி ரொம்ப கோவமா பேசுறாரு. உடனே அந்த மனைவி வந்துட்டு, நான் வந்துட்டு கம் வாய் வயிறுமா இருக்கேன். நான் கஷ்டப்பட்டு தண்ணி தூக்கிட்டு வரேன். அது கூட உனக்கு தெரியாம, நீ வந்துட்டு தண்ணியே கீழ ஊத்துனது இல்லாம என்னையும் சேர்ந்து திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா 2 பேத்துக்கும் வாக்குவாதம் நடக்குது. பாத்தீங்கன்னா, அந்த கணவன் வந்துட்டு கோவத்துல அந்த மனைவிய அடிச்சர்றாரு. உடனே அந்த மனைவி என்ன சொல்றாங்க, "இனிமே உன் கூட வாழ முடியாது. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல என்ன ம் ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு சண்டை. ஆனா வந்துட்டு அது பெருசாயி அவங்க எப்பேர்ப்பட்ட முடிவுக்கு கொண்டு போய் சேர்த்துருச்சு பாத்தீங்களா? இதுவே வந்து ஒரு புரிதலோட அந்த இடத்துல நடந்துருந்துச்சுன்னா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாக்கலாம். அந்த கணவன் வந்துட்டு தண்ணீய தட்டி விட்டுர்றாரு. உடனே வந்துட்டு அவர் யோசிக்கிறாரு, ஐய்யய்யோ! நம்ப மனைவி வந்துட்டு வாய் வயிறுமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குடம் தண்ணீய தூக்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்துட்டு தெரியாம இப்படி ஊத்தி விட்டோமே! பாவம் அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா! அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கிறப்போ அவங்க மனைவி வராங்க. உடனே அவரு ஓடி போய் அந்த தண்ணிய இறக்கி வச்சுட்டு, சாரிம்மா நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்க. கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து வைக்கிற. அத நான் வந்துட்டு தெரியாம கீழ ஊத்திட்டேன். என்ன மன்னிச்சிரும்மா. நான் உடனே போய் தண்ணி உனக்கு எடுத்துட்டு வந்து குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அந்த மனைவி என்ன பண்ணிட்டாங்க, பதறி போய், "ஐய்யய்யோ! கீழ விழுந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா?" அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேக்குறாங்க. "பரவாயில்லங்க. தண்ணி தானே. நான் அப்புறம் வந்து பிடிச்சுக்கிறேன். நீங்க அங்க இருந்து பசியோட வந்திருப்பீங்க. உங்களுக்கு வந்துட்டு வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உடனே அந்த கணவனுக்கு வந்துட்டு ரொம்ப அன்பு ஜாஸ்தி ஆயிருது. எவ்ளோ பாசமா நடந்துக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுறாரு. பாத்தீங்கன்னா, இவ்வளவுதாங்க வாழ்க்கை. கணவனோ மனைவியோ யாரும் தெரிஞ்சு தப்பு பண்றதில்ல. தெரியாம நடக்கிறது தான். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு படி இறங்கி வந்தாங்கன்னா, மற்றவர் வந்து 10 படி இறங்கி வருவாங்க. அதனால வந்துட்டு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்துட்டு கணவன் மனைவி உறவு மட்டுமல்லங்க. எந்த உறவா இருந்தாலும் புரிதலும், விட்டுக்கொடுத்தலும் தான் வாழ்க்கைய ரசிக்க கற்றுக் கொடுக்கும். அதனால வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவ பார்க்காம, அ புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைய நடத்துனா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.